நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி. நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இன்னும் ரேட்டு நிறைவா இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அணியாக பணியாற்றினார் நடிகர் விஜய். 2026 சட்டமன்ற தேர்தல் 15 ஆண்டுகள் கழிச்சு திமுகவுக்கு அணியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். நாம் இந்த அணியில் என்ன பண்றோம்? தூக்கி பொறிச்சிடும். இந்த விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து அந்த சீமான் அவர்கள் பேசக்கூடிய காணொலியில போட்டு காட்டுங்க. இப்படிப்பட்ட தற்கொலை கூட்டம் தமிழர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இங்க பேசக்கூடிய ஒவ்வொரு அண்ணன்மார்களும் 1 மணி நேரம் என்ன 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவர்களுடைய கருத்துக்களை வைக்கக்கூடியவர்கள். ஏன்? படிப்பு, பேச்சு, தமிழன் என்கின்ற திமிரு, சொல்லக்கூடிய கொள்கையை நேராக, நேர்மையாக, உண்மையாக சொல்லக்கூடியவர்கள். ஸ்டாலின் அவர்கள் மாதிரி துண்டிச்சிட்ட படிச்சு பார்த்து அவருடைய அப்பா பேர் துண்டிச்சிட்டு பார்க்காம சொல்ல முடியாது. பாவம் பாவம். அவருடைய மகன் வர்றாரு. எங்க ஊர் பக்கம் நான் கோயம்புத்தூர்ல வரேன். ஒரு கூட்டம் நடத்துறாரு. ராஜ்கவுண்டர் சாதிய ஒழிச்ச லட்சணம், இதான். சாதியை பேசுவார்கள், சாதியை வளர்ப்பார்கள். கேட்டால் சமூக நீதி என்று பொய்யும் புரட்டுமாக பேசுவார். இதைத்தான் நாம ஒழிக்கணுங்கிறோம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மை அதிமுகவுக்கு அடகு வைக்க வருகிறார்கள். நாம இதுல இருந்து ஒரு தூய படிப்பு, நல்ல படிப்பு கொடுப்போம். எப்படிங்க நல்ல படிப்பு கொடுப்போம்? இந்த திமுக ஆட்சியில பாருங்க, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தருக்கு பொறுப்பு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய உங்க பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது, வைஸ் சான்சலர் கிடையாது. கிட்டத்தட்ட 500 பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க இயங்கிக் கொண்டிருக்குது. அத்தனை 500 பொறியியல் கல்லூரிகளுக்கு தலைமை இடமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம். அதுக்கு துணைவேந்தர் கிடையாது. ஒரு பாடத்திட்டம் என்ன? இந்த பாடத்திட்டம் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு இது சரிப்பட்டு வருமா? இதை தீர்மானிக்க வேண்டியது எப்ப தேர்வு நடத்தணும், எப்ப தேர்வை முடிக்கணும், என்னென்ன கல்வி கோர்ஸ் கொடுக்கணும், என்னென்ன எஜுகேஷன் கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய வைஸ் சான்சலர் தான். பல பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாட்டில் துணைவேந்தர் கிடையாது. அம்பட்டு ஏங்க இங்க இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்துல 510 பேராசிரியர்கள் பணியாற்றணும். இப்ப எவ்வளவு தெரியுமா இருக்கிறாங்க? வெறும் 210 தான். 210 காரணம் என்ன? கஜனா காத்து வாங்குது. கருணாநிதி மகன் இருக்கக்கூடிய கஜனா காத்து வாங்குது. அதான் காரணம். பேராசிரியர் மட்டும் 300 பேர் இல்ல, காசு இல்ல. ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க 1000 பேர் சென்னை பல்கலைக்கழகத்துல வேலைக்கு வைக்கணும். காசு இல்ல. காசு எப்படி இருக்கும்? இல்ல சாலை போடுறேன், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சாலையை போடுறேன், அப்புறம் சாலையை தோன்றேன், அப்புறம் திரும்ப சாலையை போடுறேன். இப்படியே போய்கிட்டு இருந்தா சாலை என்னைக்குதான் இருக்கும்? நான் கூட இது சென்னையில கோயம்புத்தூர் மாதிரியான மாநகராட்சியில் இருக்குன்னு நினைச்சேன். ஊரக பகுதி வரைக்கும் இதே வேலையத்தான் செய்யறாங்க. இவங்களுடைய வளர்ச்சியில என்ன இருக்கும்? சிமெண்ட் இருக்கணும், அந்த வளர்ச்சியில இரும்பு இருக்கணும், சல்லி இருக்கணும். சிமெண்ட், சல்லி, இரும்பு கம்பி, இது இல்லாம எந்த வளர்ச்சி திட்டத்தையும் இந்த திமுக அதிமுக கட்சிகள் செய்யாது. காரணம் என்ன? அங்கதான் கமிஷன் அடிக்க முடியும். சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியர் போட்டா என்ன 300 பேர் போட்டா உங்களுக்கு சாகர வரைக்கும் செத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? சம்பளம் கொடுக்கணும். காசு எங்க இருக்கு? ஒரு ஓட்டு என்ன தவிர நீங்க வேற யாருக்கிட்டே போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்கிறாரு. ஆனா இந்த அரசு ஊழியர்கள் இருக்காங்களே, அவங்கள கடவுளே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாதனாலும் கடவுளை எதிர்த்து திமுக வாக்களிப்பார்கள் தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள். அதுக்கு தான் வச்ச ஆப்பு. அரசு போக்குவரத்து கழகம் ஒண்ணு இருக்கு தெரியுமில, டிஎன்எஸ்டிசி, எஸ்டிசிஆர், எஸ்டியூ மாதிரிதான். அது என்னங்க எஸ்டிசி, எஸ்டியூ? எஸ்டிசினா கார்ப்பரேஷன், முழுக்க அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், அரசு நிறுவனம். எஸ்டியூ அரசும் தனியாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தனியாருக்கு தாரை வார்த்து விட்ட காரணம் என்ன? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்டிசிக்கு 25,000 கோடி இருந்தது. அத திமுக என்ன பண்றீங்க? ஒரு ரவுண்டா போடுவோம். கடமை இல்லாம கூட ஜீரோ கடன் இல்லப்பா. டிஎன்எஸ்டிசிக்கு கடமை இல்ல, ஜீரோ.
இவங்க ரவுண்டா என்ன பண்றாங்க, ஸ்டாலின் அப்பாவுக்கு டாடிக்கு தமிழர்கள் மேல ரொம்ப பாசம் பொங்கிடுச்சு. அதனால அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய கடனை ஒரு ரவுண்டா 50,000 கோடி போட்டுட்டார். ரவுண்டா ஒரு 50,000 கோடிக்கு என்ன பஸ் ஓடுது, டிக்கெட் என்ன விலை விற்குது, இருந்தாலும் நட்டத்துல ஓடுவீங்க. நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். ஆந்திராவில அரசு பஸ் ஓடுது, தெலுங்கானால அரசு பஸ் ஓடுது, கர்நாடகா அரசு பஸ் ஓடுது, கேரளாவிலும் அரசு பஸ் ஓடுது. அங்கெல்லாம் 1 கிலோமீட்டருக்கு லாஸ் 1 ரூபாய் லாஸ், 1.5 ரூபாய் லாஸ், 1.25 ரூபாய் லாஸ். ஆனா தமிழ்நாட்டுல நாம இருக்க பாத்தீங்களா, நம்ம பஸ்ல தங்கத்துல செஞ்சு ஓட்டுறாங்க. லாஸ் எவ்வளவு தெரியுமா, 9 ரூபாயில இருந்து 24 ரூபாய் லாஸ் ஓடுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்து. நான் இப்ப சொல்றேன், நீங்க முடியாது, சொல்லாம இருக்க முடியாது. ஐயா இந்த கம்யூனி இந்த அரசு ஊழியர்களை வச்சுதாங்க நான் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன், கம்யூனிஸ்ட் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப இவர்களுக்கு அரசு ஊழியர் இல்ல அப்படின்னா எப்படியா எனக்கு காசு வரும், காசு எப்படி வரும், வராது. இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் ஒரே தீர்வு தான். நாம சொல்றோம், எப்படியாவது வீட்டுக்கு அரசு பணி, நாங்க என்ன விவசாய பணியை அரசு பணி மாத்திரங்கிறோம், ஆடு மாடு மேய்ப்பதை அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்லக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை பாதுகாக்க மாட்டோமா, கட்டாயம் பாதுகாப்போம். 26ல போறலன்னு வச்சுக்கோங்க, 31ல தேர்தல் வரும் பார்த்தீங்களா, அப்ப நீங்க தேர்தலை வாக்களிக்கும் போது இந்த காக்கி உடுப்பு போட்டு அரசு சம்பளம் வாங்க மாட்டீங்க, உங்களை தனியாருக்கு வித்துட்டு போயிடுவாங்க. இந்த திராவிட திருவாளர்கள் வித்துட்டு போயிடுவாங்க சாமி. நம்பணும் நம்பணும். 1 கிலோமீட்டருக்கு 24 ரூபாய் நட்டு எழுதிட்டு எப்படி நீங்க அரசு ஊழியரா இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க? ஜெயலலிதாவா ஒரே லட்சக்கணக்கான ஊழியர்களை வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்றதுக்கு அதெல்லாம் நடக்காது. ஜெயலலிதாவுடைய வரலாற்றுல மூடி மறைச்சிடணும். டிசம்பர் 5 கொண்டாடிட்டு இருக்காங்க. கேட்ட தவழ்வா இல்லையா, தவழ்வு சென்னையில போயஸ் கார்டன்ல பெரிய மாளிகை மாதிரி வீடு, கொடநாட்டு வீட்டை நீங்க ஊட்டி பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, காம்பவுண்ட் சவரை கூட எட்டி பார்க்க முடியாது சாமி, காம்பவுண்ட் சவரை எட்டி பார்க்க முடியாது. பங்களா, ரெஸ்ட் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸா என்னமோ ஒண்ணு. தேர்தலை முன்னு வெற்றி பெற்று ஜெயலலிதா எனும் நான் அந்த நிமிஷத்துல இருந்து திட்டங்களுக்கு 40% கமிஷன் அடிக்கும். கேட்டா நான் 1 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். அப்பாடி அப்பா. வருமானத்திற்கு மீது சொத்து குவித்த வழக்குல அந்த அம்மா கிட்ட இருந்து எவ்வளவு வெள்ளி எடுத்தாங்க தெரியுமா, 850 கிலோ 850 கிலோ வெள்ளி எடுத்தாங்க அந்த அம்மா கிட்ட இருந்து. தங்கம் எவ்வளவுனா 28 கிலோ 28 கிலோ தங்கம் தான் அம்மா கிட்ட எடுத்தாங்க. கேட்டா ஜெயலலிதா வாழும் போது தவ வாழ்வு வாழ்ந்தார், நல்லா இருக்கே அவங்க தவ வாழ்வு, இதுவே தவ வாழ்வாயா? அப்ப தவத்துக்கு என்னையா மதிப்பு இருக்கு? இந்த வரலாறு எடுத்து போடுறான் அந்த அம்மா. சிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு பைபாஸ் வரும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கு எல்லா பக்கமும். தமிழர்களை 8 கோடி பேரை நான் எத்தனை வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருக்கேன், செத்து போய் 9 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு இன்னும் நீலரஞ்சில போட்டு மலரஞ்சில போட்டுட்டு இருக்கா. தமிழர் நீங்களா என்னங்களா திரும்புவீங்க? அந்த அம்மா கேக்குது, திரும்புவீங்களா? திரும்புவீங்களா? திருந்தணும், எல்லாம் முடிச்சிருவான், ஒண்ணும் கிடையாது. அரசு ஊழியர்களுக்கே நிலைமை, சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க, என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. பள்ளி இருக்கா, சரியான பள்ளி அரசு பள்ளி இருக்கா? அரசு இல்ல. கேட்டா உங்களை நாங்கள் தான் படிக்க வைத்தோம், நாங்கள் தான் படிக்க வைத்தோம். பேச்சே பாருங்க, பேச்சே பாருங்க. 28,000 பள்ளிகளை வைத்து தமிழர்களை படிக்க வைத்த ஒரு மகன், ஒரு தகப்பனாக இருந்து கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்தவர் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதை வரலாற்றில் யாரும் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. பல அணைகளை கட்டியவர் காமராஜர். அவர் கட்டின காலகட்டத்தில் இருந்த அணைகள் எல்லாம் இது மலம்புலா என்கின்ற அணை பாலக்காடுக்கு போயிடுச்சு, கேரளாவுக்கு போயிடுச்சு. மங்களம் என்ற அணை கேரளாவுக்கு போயிடுச்சு, கேரளாவுக்கு போயிடுச்சு. எங்க இருந்தா என்னப்பா மக்கள் என்னப்பா வாழ்றாங்க, விவசாயம் என்னப்பா பண்ண போறாங்க என்று கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவரை பார்த்து சொல்றாங்க ஊழல் செய்தார் என்று. முக்தார் என்கின்ற அவர் யூடியூபர் அவர் சொல்றார் இதுக்கு இது நாடார்களுக்கான பிரச்சனை. எல்லா நாடார் சங்கங்களும் போராடுகிறது. யார் யாருடைய தாய் தகப்பன்
தாத்தா எல்லாம் காமராஜர் ஊற்றிய அந்த மதிய உணவின் கஞ்சை குடிச்சு கல்வியில வேலை வாய்ப்பு மேலிருந்து வந்தார்களோ அத்தனை மக்களும் போராடுங்க. பேச மாட்டாங்க. என் தகப்பனார் படிச்சது அவருடைய வீட்டில இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியில முதல் எங்களுடைய பரம்பரையிலே பட்டம் வாங்கியது என்னுடைய தகப்பனார் தான். காரணம் என்ன? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் போட்ட வித்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தர் படிச்சிருக்காங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி ஆயிருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் அவங்க விளக்கேற்றி வச்சிருக்காங்கன்னா அத்தனை தமிழ்நாட்டு மக்கள் வீட்டிலையும் இந்த கல்வி கண் திறந்து மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சவர். ஆசியாவிலே இவரை போற ஒரு தலைவரே கிடையாது. சாகும் போது வெறும் 130 ரூபாய் தட்டப்பையில சாப்பிடுறதுக்கு ஒரு வட்டு, கட்டிக்கிறதுக்கு கயிறு, வேட்டி உண்டு, சில புத்தகங்கள். அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் தமிழ்நாட்டில். இன்னைக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. கையில கட்டி இருக்கக்கூடிய கை கடிகாரம் 2 கோடி ரூபாய்க்கு மேல. எப்படிப்பட்டவரை நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று தெரியுதா? உட்கார பேச வைப்பது யார்? கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறார். நாம் யாரை வேணாலும் பேசலாம், தமிழ் தலைவர்களை யாரைனாலும் தரம் தாழ்த்தி பேசலாம் என்கின்ற ஒரு தைரியம். கருணாநிதி இப்படி பேச முடியுமா? பெரியார் இப்படி பேச முடியுமா? ஈவே ராமசாமி பேச முடியுமா? அண்ணாவை பேச முடியாது. காரணம் என்ன? அவர்கள் எல்லாம் தமிழர் அல்லாதவர்கள். அவரை பத்தி பேச முடியாது, பேசக்கூடாது. பெருந்தலைவர் தானே, காமராஜர் தானே. யாரு கொடுக்கிற இடம்? எத்தனை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை உருவாக்கி படிப்பு மட்டும் இல்ல, படிச்சு முடிச்சுட்டு வந்த பிள்ளைகளுக்கு வேலைக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி யோசிச்ச மனுஷன். அவரை பத்தி இன்னைக்கு யூடியூப்ல உட்காந்து ஒருத்தர் நக்கலா பேசிட்டு போறாங்க. நாம எந்த விதமான நடவடிக்கை அரசு நடவடிக்கை எடுக்கல. நீங்க எப்படினாலும் தேர்தலுக்கு வந்து காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு நீங்க பேச முடியும். ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவாக இருந்தாலும் கருணாநிதி ஆட்சி அமைப்புன்னு நீங்க தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வாக்கு கேட்க முடியாது. ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். ஏன்? உங்க அப்பா கருணாநிதியுடைய லட்சணம் அப்படிப்பட்ட லட்சணம். அதை தெரிந்து கொள்ளணும். மிக கேவலமான ஆட்சி இது. இந்த பி.கே. சேகர்பாபு ஒருத்தர் இருக்கிறாரு. பி.கே. சேகர்பாபு அவர் சொல்றாரு, நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சிருக்கோம், குடமுழுக்குகள் செஞ்சிருக்கோம். ஆமாஞ்சாமி, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமி போட்டிருக்கக்கூடிய விலை உயர்ந்த நகைகள், அங்க இருக்கக்கூடிய 50 சிலைகள், விலை உயர்ந்த சிலைகளை பாதுகாக்கிறதுக்கு அங்க கோயிலுக்குள்ளே வந்து ஒரு சேஃப்டி ரூம் உருவாக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டாங்க. எப்போ? 2021. அதுக்கு கிட்டத்தட்ட 303 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. இப்ப வரைக்கும் எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க? 5 வருஷமா இது. இப்ப வரைக்கும் சேஃப்டி ரூம் கட்டுறதுக்குன்னு ஒதுக்கி அந்த 300 கோடி ரூபாய் ரொம்ப சேஃப்டியா இருக்கு. ஒரு கோயில கூட சேஃப்டி ரூம் கட்டலைங்க. ஒரு கோயில கூட சேஃப்டி ரூம் கட்டல. அந்த அளவுக்கு இருக்கு. கோயில பத்தி இருக்க பிரச்சனை இல்லை. அவருக்கு என்னன்னா குடமுழுக்கு பண்ணணுமா, மாலையை வாங்கணுமா, அம்மா துர்கா கிட்ட கொடுத்தமா ஆசீர்வாதம் வாங்கணுமா, அப்படிதான். அவ்வளவுதான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரோட வேலை, பொறுப்பு வேலை முடிஞ்சு போச்சு. கோயில் நகைகளை பாதுகாப்போம், கோயில் இருக்கக்கூடிய சிலைகளை பாதுகாப்போம். இது சும்மா நாம் தமிழ் கட்சி கார்த்தியா நீ பேச நம்ப முடியாது. நாம் பேசல சாமி. கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறார் பாத்தீங்களா, அவரு நீங்க இந்த 4 வருஷம் செஞ்ச வேலையை தணிக்கை செஞ்சு சட்டமன்றத்தை சமர்ப்பிச்சிருக்காரு. அந்த ரிப்போர்ட்ல இருந்து படிச்சு பேசுறேன். ஒரு துளி கூட போய் கிடையாது. பதில் இருக்கா? அந்த ஆடிட்டர் ஜெனரல் சொல்றாரு, பதிவு போடுறாரு. என்ன போடுறாரு? so many issuesல the government is சைலண்டா இருப்பாங்க. சைலண்ட் அப்பே ஏதாவது கேள்வி கேட்டா என்னப்பா 50,000 கோடி ரூபாய் டிஎன்எஸ்டிசிக்கு கடன் இருக்கு, பேச மாட்டாங்க. என்னப்பா எல்லா மாநிலங்களும் இத்தனை 1,000 ரூபாய்க்கு கடன் ஓட்டிட்டு இருக்கு, நீங்க 24 ரூபாய்க்கு கடன்ல போயிட்டு இருக்கீங்க, பேச மாட்டாங்க. பதில் தெரியாது. அவங்க பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த தேர்தல்ல 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து இந்த மக்களுடைய வாக்குகளை பறித்து
இந்த மக்களுடைய வாக்குகளை பொறுத்து மேலும் மேலும் இந்த மக்களை வறியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் வந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இயற்கை வேளாண்மை செய்வோம். இயற்கை வேளாண்மையா பண்ண முடியுமாங்க? பண்றாங்க, பக்கத்து மாநிலங்கள பண்றாங்க. நாம ஏன் பண்ணக்கூடாது? இது மாநகராட்சிங்க, இது சிட்டிங்க. இங்க போய் விவசாயம் பேசணும். நேற்று ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசினாப்ல, உங்க அண்ணன் சீமான் சொன்னதெல்லாம் சரியா? ஆடு மாடு மேய்ப்பன் சொல்றாரு. ஏன்னா இப்ப உங்க டிஃபன் பாக்ஸ்ல தயிர் ஊற்றி சாப்பிடுறீங்கல்ல, அந்த தயிர் உங்களுக்கு வானத்துல இருந்து வரலனே, வானத்துல இருந்து வரல. யாரோ ஒருத்தர் மாடு மேய்ச்சி அந்த மாட்டுல இருந்து பாலை கறந்து தயிரா வச்சாதான் உங்க தட்டுல தயிர் வரும், நக்கி சாப்பிட முடியும். அவனைத்தான் உங்களுக்காக தயிர் கொண்டு வர மாட்டீங்களா? அந்த அந்த ஏழை விவசாயிகளை நாங்க இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அரசு பணியாளர்களா மாற்றுவோம் என்று சொல்றோம். இத்தனைக்கு காசு எங்க போவீங்க? காசுக்கு என்ன போவீங்க? எங்கம்மா போய் எங்க இருக்கு காசு? எங்க இருக்கு? நம்ம இதெல்லாம் சொன்ன வச்சுக்கோங்களேன். கார்த்திகா, இந்த அணில் தான் கார்த்திகா, நீங்க வந்து சாத்தியமில்லாதே பேசுறீங்க, கட்டத்தில மீட் பண்ணுறீங்க, சாத்தியமில்லாதே பேசுறீங்க. இதுதான் உங்களுக்கு சாத்தியம். உங்க நடிகர் விஜயை பார்த்து கூட்டுல சிக்கி 42 பேர் செத்து போறது சாத்தியமா? சாத்தியமா? அவனுக்கு அது சாத்தியம். விஜய பார்க்க போய் செத்து போறது சாத்தியம். கட்டத்தில மீட் பண்ண சாத்தியம் கிடையாது. அரசு பணி, விவசாய பணி, ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணி சாத்தியம் இல்லாது. இது அவங்களுக்கு சம்பளம் எங்க இருந்து கொடுப்பீங்க? இந்த அதிமுக வேறங்க. எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் இதுக்கு முதலமைச்சரா இருந்தாரு, இதுக்கு அமைச்சரா இருந்தாரு. இந்த மு.க. ஸ்டாலின், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இங்க இருக்கக்கூடிய கடன் வாங்குறதுக்காகவே சட்டத்தை திருத்தக்கூடிய ஒரு முதலமைச்சர். எப்படிப்பட்ட சட்டத்தை திருத்திருக்காரு தெரியுமா? இந்த மாநகராட்சி நகராட்சியில இருந்த என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் வந்து கடை வச்சுட்டு இருக்காங்க. தேநீர் கடை, சிக்கன் கடை, மட்டன் கடை, புரோட்டீன் ஒரு கடை இருக்கு, தீபாவளி ஒரு கடை இருக்கு. அங்க வருஷம் 6 விழுக்காடு வரி அதிகப்படுத்தி செலுத்தணும். 6 விழுக்காடு உங்க வரி அதிகம் தானே. வாடகை கட்டணம், சார வரி, எல்லா வரையும் 6 விழுக்காடு உயரும். இந்த விழுக்காட்டை உயர்த்தினால்தான் ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு கடன் கொடுப்பாங்க. அப்படி கடன் வாங்கி சேர்த்ததுதான் 9 லட்சம் கோடி. இந்த பீச்சுக்குள்ள மாதிரி அவலட்சம் இந்த தமிழ்நாட்டில் நடந்தது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. கீதா ஜீவனுக்கு இருக்கு, கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கீதா சிபிஎஸ்இ ஸ்கூல், கீதா காலேஜ், அந்த காலேஜ், இந்த காலேஜ் இருக்கு. நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் துரைமுருகன் அவர்களுக்கு கிங்ஸ்டன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஏதோ வேலை ஒரு நேரத்தில் கருணாநிதி அடிக்க பாய்ந்த ஏதோ வேலை அவரு அருண் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறாரு. ஏன் தெரியுமா? நாம் தமிழர் கட்சியை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எங்களுக்கு தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க ஒருத்தர் மட்டும்தான் எந்த விதமான தனியார் பள்ளிக்கூடங்களையும் நாங்கள் நடத்தவில்லை. எந்த டாஸ்மாக் கடையிலும் போய் கமிஷன் கொடு என்று சொல்லி நாங்கள் நிற்க மாட்டோம். 16 ஆண்டுகால வரலாற்றுல இவ்வளவு பெரிய கூட்டம் நிற்குது, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. ஒரு பைசா காசு கிடையாது. ஆனாலும் பொதுமக்கள் அங்க நிற்கிறீங்க, எங்க கூட்டத்துக்கு வாங்க, கூட்டத்துக்குள்ள வந்து பாருங்க. எந்த நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் மீதாவது, களப்பணியாளர் மீதாவது போதையின் வாசம் ஒரு துளி இருக்காது வந்து செக் பண்ணி பாருங்க. நாம் தமிழர் கட்சி வெறும் அரசியல் கட்சி இல்ல, இது மக்களுக்கான ராணுவம். இயற்கை பேரிட நாம் தமிழர் கட்சி முன்னணியில வந்து நிற்கும். மக்களுக்கான பாதுகாப்பா அரணா நிற்கும். ஆட்சியில் இல்லாத போது உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்லையே, எனக்கு பிரச்சனை இல்லப்பா. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கே இந்த பல ஆண்டுகளாக ஒரு எம்பி இல்ல, ஒரு எம்எல்ஏ இல்ல. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி சார்ந்து சட்டமன்ற தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் எத்தனை முறை பேசப்பட்டிருக்கு. தமிழ்நாடு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியோட பிரச்சனை இது நாங்க பேசி தீர்த்திருக்கோம். இத்தனை கோடி ரூபாயை நாங்க வாங்கியிருக்கோம், தமிழ்நாடு அரசு கிட்ட வாங்கியிருக்கோம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் மு.க. ஸ்டாலின் டம் டம் தட்டணும், உதயநிதி ஸ்டாலின் டம் தட்டணும். இப்படி தட்டுறதுக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு 1,05,000 ரூபாய் சம்பளமா வாங்கி கொண்டு திரிகிறார்கள். இதற்குத்தான் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு எந்த விதமான இழப்பதற்கு ஏதுமற்றவன் சாம்ராஜ்யத்தை உருவாக்க தகுதி படைத்தவன் என்று இங்க இருக்கக்கூடிய பேரறிஞர்கள் சொல்றாங்க. இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. நாங்கள் இந்த அடிமை வாழ்வு எங்களுக்கு வேண்டாம். திமுக அதிமுக வேண்டாம் சொல்லுவாங்க. நாம் தமிழர் கட்சி திமுகவை தாக்கி பேசும்,
திமுகவை எதிர்ப்பதற்காக தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி அல்ல. எங்களுடைய 1.25 லட்சம் நிலச்சொந்தங்களை ஈழத்திலே பலி கொடுக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக என்ற கொடிய விஷத்தை வேரோடும் வேரோடி மண்ணோடும் இந்த தமிழ்நாட்டில் இருந்து அழிக்க புறப்பட்டது நாம் தமிழர் கட்சி என்கின்ற இந்த புலிப்படை அழிப்போம் அழிப்போம். அதனால எதுக்கும் கஷ்டப்படாதீங்க. தரமான கல்வி, தரமான மருத்துவம், இது மட்டும்தான் இலவசம். இது மட்டும்தான் இலவசம். விவசாயம் அரசு பணி உறுதியா வருது. இங்க இருக்கக்கூடிய புற்றுநோய் வருதுங்கிறாங்க. என்ன புற்றுநோய், என்னென்ன நோயா வருதுங்கிறாங்க. புற்றுநோய் கட்டியாக இருக்குங்கிறாங்க. இப்ப லிக்விடா வருது. ஆமா, காரணம் என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு. இங்க இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் நிலத்தடி நீர் இருக்கா? இல்ல.